நிதியமைச்சர் மரிய வில்சன் இங்கிலாந்தின் அரசர் அல்ல. அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டேன் என கூற முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் மரிய வில்சனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மரிய வில்சன் இங்கிலாந்து அரசர் அல்ல, நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாது என கூற முடியாது என்று உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். நிதியமைச்சர் மரிய வில்சன் இங்கிலாந்து அரசர் அல்ல, நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாது என்று கூற முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரி எழில் நகரில் வசித்து வரக்கூடிய அவரது சகோதரர் மரிய குளோஸ் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று மரிய குளோஸ், அவரது மனைவி கெரோலின் ஆகியோர் தாக்கியதாக லாஸ்பேட்டை போலீசார் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தார்கள். புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் மரிய வில்சன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மரிய வில்சன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து வருவதால் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி லட்சுமி நாராயணன், நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாத என நிதியமைச்சர் மரிய வில்சன் இங்கிலாந்தின் அரசர் அல்ல, நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோதே நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். மனுதாரரான மரிய வில்சன் தற்போது மாநிலத்தின் நிதியமைச்சர் மட்டும்தான் என்றும், அமைச்சராவதற்கு முன்பு நீதிமன்றத்தில் ஆஜரான மனுதாரர் பதவி வந்த பிறகு ஆஜராக மாட்டாரா என்ற ஒரு கேள்வியை நீதிபதி முன்வைத்திருக்கிறார். அப்போது புதுச்சேரி காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், வேளாங்கண்ணி ஆலய கொடி ஏற்ற நிகழ்ச்சிக்கு அமைச்சர் செல்லவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி, அமைச்சர் வேளாங்கண்ணி சென்று திரும்பும் போது அமைச்சர் நீதிமன்றத்தில் ஆஜராகாமே என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கார். மேலும் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க முடியாது, அமைச்சர் சட்டத்திற்கு மேலானவர் அல்ல என்ற தகவலை மக்களிடம் கொண்டு சேர்க்க விரும்பவில்லை என்று கூறி எந்த தேதியில் அமைச்சர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராவார் என்று தெரிவிக்கும்படி அவர் தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை பிற்பகலுக்கு தள்ளி வைத்திருக்கிறார். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.